இப்போ நம்ம அவுள் பொங்கல் வைக்க போகிறோம். இந்த கப்பில் இது வந்து 100 கிராம் இருக்கும். இந்த கப்பில் 1 கப் போட்டிருக்கேன் நான். இது 100 கிராம் வெயிட்டுன்னு பார்த்தா 100 கிராம் இருக்கும். அவளை வந்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுலேயே ஏலக்காய் தட்டி போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம எப்பயும் போல் முந்திரி பருப்பு, தேங்காய் போட்டுக்கிற வேண்டியதுதான். அதை போட்டுக்கிற வேண்டியதுதான். இப்போ இதில் தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னா, இதே கப்பில் வந்து நம்ம 1 1/4 1/2 ஊற்றினா போதும். நம்ம அவ்வளோ பொறுத்து நம்ம கூட வேணுன்னா கூட ஊற்றிக்கிடலாம். அதே மாதிரி வெல்லம் வந்து இதில் இந்த கப்புலையே 1 கப்பு போட்டிருக்கேன் நான். தண்ணி கொதிச்சிருச்சு, நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம அவளும் தட்டி வச்ச ஏலக்காயும் சேர்த்து போட்டுறணும். இதில் 1 கல் நம்ம ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் கூட்டி கொடுக்கறதுக்காக நம்ம 1 கல் உப்பு போட்டுக்கிறலாம். இந்த சின்ன தீயில வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வேக விடணும். நல்லா கொலைய வேக விட்டுறணும். கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வேக விட்டுருங்க. இப்போ நல்லா பாருங்கள், அல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டே வந்துருச்சு. இந்த அல்வா நல்லா இனிப்பு அதிகமாகவே இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். 1 1/4 கப்பு நாங்கள் இது அதிகமாக இனிப்பு சாப்பிட்றதுனால கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணுன்னா 1க்கு 1 நீங்கள் போட்டுக்கிறலாம். துருவின வெல்லம், இதில் மண் கிடையாது, அதனால நான் துருவி அப்படியே போட்டுட்டேன் நான். நீங்கள் வேணும்னா பாகு காய்ச்சி நீங்கள் ஊற்றிக்கிடலாம். மண் வடிகட்டிட்டு நீங்கள் ஊற்றிக்கிடலாம். நான் இந்த சைடு இந்த பக்கம் நான் முந்திரி பருப்பு தேங்காய் அதை இது பண்ணி நான் ஊற்ற போகிறேன். நான் தாளித்து ஊற்ற போகிறேன். நான் அதுங்கிறதுனால கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக வந்திருக்காது. இது என்னோட முதல் வீடியோ. அருமையான அவல் பொங்கல் ரெடி. அம்மனுக்கு, அன்னபூரணி அம்மாவுக்கு நான் பிரசாதமாக வைக்கிறேன் நான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.